பேசுவது சிவப்பிரியன். பாஜகவின் விரிவாக்க முயற்சிகளுக்கு தடையாக இருக்கிறார் தொல் திருமா. அவங்க கருத்தியல் ரீதியா சித்தாந்த ரீதியா விசிக பாஜகவுக்கு தமிழகத்தில் எவ்வளவு நெருக்கடி கொடுக்குதுன்றதான் அந்த கட்டுரை பேசப்பட்டிருக்கு. அந்த பங்களிப்பை எப்படி பார்க்கல? விசிகாவினுடைய பங்களிப்பு இந்த பாஜகவை எதிர்ப்பதில் அல்லது பாசிசத்தை எதிர்ப்பதில் இல்ல மனு தர்மத்தை எதிர்ப்பதில் இது போன்ற விஷயங்கள்ல விசிகாவினுடைய பங்கு அளப்பரியது. அந்த பங்கை நீங்க வேற யாரும் இங்க அந்த அளவுக்கு அந்த பாஜகவினுடைய எதிர்ப்பு அரசியலை செய்யறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. அந்த விதத்துல திருமாவளவன் அவர்களுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் நீங்க கொடுத்தாகணும். ஏனென்றால் மனுஸ்மிருதி போன்ற விஷயங்கள் அவர் எடுக்கும் பொழுது, திருமாவளவன் பேசும் பொழுது, ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்திலிருந்து ஒருவர் அந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவித்து விட்டு ஒருவர் இந்த நிலைமையில் ஒரு அரசியல் கட்சியை, அதுவும் ஒரு தலித் கட்சி என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சியை 25 ஆண்டு காலம் நடத்துவது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அது மட்டுமல்லாமல் ஜனநாயகம் என்ற அந்த வார்த்தைகளுக்காக அவர் போராடியது. பின்ன ஒவ்வொரு நேரத்திலும் பிடித்த வார்த்தைகள் போட்டப்ப திருமாவளவன் ஜனநாயகம் திருமாவளவன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியை நீங்க எடுத்து பாத்தீங்களானாவே நிறைய இடங்கள்ல நீங்க அவர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவர் எல்லா பார்ட்டிக்கும் போயிருக்காரு, அலையன்ஸ்ல இருந்திருக்காருனாலும் கூட அவர் ஒரு கட்டத்துக்கு மேல் 2001 2004க்கு பிறகு அந்த திமுக கூட்டணியில் அவர் இருந்த பொழுது அந்த டைமை தவிர மற்ற எந்த டைம்ல அவர் பாஜகவோட கூட்டணியோ இல்ல ஒரு உறவோ அவர் வைத்துக் கொள்ளவில்லை. அதன் பிறகு அவங்களுடைய எவல்யூஷனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்டெடியா இருக்குது அவங்களுடைய. இந்த கட்டுரையில சொல்லுவது இந்துத்துவ கருத்தியலை எதிர்ப்பதுல திமுக அதிமுகவே சில நேரங்கள்ல மென்மையான போக்கோடு இருந்த போது, சில நேரங்கள்ல மௌனித்து இருந்த போது கூட விசிக வலுவாக பேசினாங்க அந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான இடம், விசிக திமுக பிணைப்பு பற்றி பேசுறாங்க. சீட்டுகள் விரும்பியபடி கிடைக்காவிட்டாலும் கூட சமூக நீதின்ற கருத்தியல் தான் திமுக விசிகாவை பிணைச்சு வச்சிருக்கு அப்படின்ற அப்சர்வேஷன். சமூக நீதி மட்டும் இல்ல, இவங்களை பிணைச்சு வச்சிருக்கிற அந்த கருத்தியல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், அந்த மதவாதத்துக்கு எதிரான கொள்கைகள் தான் திருமாவளவன் அவர்களை திமுக கூட்டணியிலே இருக்க வைக்கிறது.